بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியில் விரட்டிய இடத்தில் புரட்டிய தௌஹீத் என்ற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள். அந்த தலைப்பிற்குள் செல்வதற்கு முன்பாக நாளைய தினம் நடைபெற இருந்த போராட்டத்தை பற்றிய ஒரு சிறிய அறிவிப்பினை செய்துவிட்டு தலைப்பிற்கு நான் வருகிறேன். நாளைய தினம் புதுக்கோட்டை தலைநகரில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்த 3 கோரிக்கைகளை வலியுறுத்திய கண்டன ஆர்ப்பாட்டத்தினை அல்லாஹ்வின் கிருபையினால் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள், மாவட்ட எஸ்பி அவர்கள் நம்முடைய மாவட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் வைத்திருக்கிற கோரிக்கைகளை முறையாக பரிசீலித்து தக்க நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து தருகிறோம் என்று அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில், காவல்துறை உயரதிகாரிகள் கேட்டுக்கொண்ட கோரிக்கையின் அடிப்படையில் நாளை நடைபெறுவதாக இருந்த அந்த போராட்டத்தினை நாம் இத்தோடு நிறுத்திக் கொள்கிறோம். நம்ம 3 முக்கிய கோரிக்கைகளை அதில் நாம் சொல்லியிருந்தோம். பொன்னமராவதி காவல் நிலையத்திற்கு உட்பட்ட திருக்களம்பூரில் நம்முடைய சகோதரர்கள் மீது கடுமையாக தாக்குதல், காது கூசுகிற அளவிற்கு கடுஞ்சொற்களை கொண்டு ஏசி பேசியது, கொலை மிரட்டல் விடுத்து அவர்களை காலி செய்தே தீர்வோம் என்று சாதிய பெருமைகளோடு, நான் இவனை உண்டு இல்லைன்னு ஆக்குறானா இல்லையா பாரு, இல்லாட்டி நான் இந்த சாதியை சார்ந்தவனே கிடையாது என்கிற அளவிற்கு வன்மத்தோடு பேசினாங்க. அங்கே போய் முறைப்படி நம்ம காவல்துறை அணுகும் பொழுது எந்த நடவடிக்கையும் இல்லை. இது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் போய் என்னுடைய சாதியை சொல்லி திட்டான் என்று ஒரு சின்ன வழக்கு, ஒரு வாய் வார்த்தை சொன்னால் போதும், கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய காவல்துறை மற்ற சமுதாயங்கள் மீது இது மாதிரியான வழக்குகள், புகார்கள் கொடுக்கப்படும் பொழுது தக்க துறை ரீதியான சரியான நடவடிக்கை எடுத்து செயல்படுகிற காவல்துறை முஸ்லீம்களிடமிருந்து எழுகிற இந்த கோரிக்கையை அதை பரிசீலிக்காமல் புறக்கணித்து சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அவர்கள் ஒரு பெரிய பின்புலத்தோடு அரசியல் பின்னணியோடு இருக்கிறார்கள் என்ற நோக்கத்தோடு அவர்களுடைய சாதிக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் என்ற திட்டத்தோடு இது மாதிரியான காரியங்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே இது எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். வழக்கு பதிவு செய்கிறது தான், நடவடிக்கை எடுத்து உள்ளுக்குள்ளே ஜெயிலில் தள்ளுறது பேச்சு இல்லை. முதல்ல வழக்கு பதிவு பண்ணு, இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம், அதுக்கு எஃப்ஐஆர் போடுங்க என்று சொல்லப்பட்டால் அதுவே புறக்கணிக்கப்பட்டுச்சு. அப்போ நாம் வாழக்கூடிய நாடு நாடா அல்லது சுடுகாடான்னு கேட்குற அளவிற்கு சூழல் ரொம்ப மாறி போச்சுங்கிற உடனே நம்ம கண்டிப்பாக அதுக்கு நியாயம் பெற்றே தீர வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்பட்டோம். அதை நாம் மையப்படுத்தி பேசும் பொழுது அவன் உடனடியாக அதுக்குரிய ஆவணம் செய்கிறோம், வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதற்குரிய வேலைகளில் ஈடுபடுகிறோம் என்று காவல்துறை மாவட்ட எஸ்பி அவர்கள் நமக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம அறந்தாங்கியில் ஒரு போஸ்டர் இது ஒன்று வச்சோம், பேனர். அமெரிக்காவில் அந்த அயோக்கியர்கள் எடுத்த திரைப்படத்தை கண்டித்து அதுக்காக வேண்டி நம்முடைய கண்டனத்தை பதிவு செஞ்சோம். யாருடைய மனசுமே ஆறாது. எவ்வளோ விஷயங்களை நம்முடைய சமூகம் எதிர்கொண்டு இருக்கிறது. பல்வேறு எதிரிகளிடமிருந்து பல்வேறு விதமான எதிர்ப்புகளை நாம் சந்திச்சிருக்கிறோம். அடிக்கப்பட்டிருக்கிறோம், கொல்லப்பட்டிருக்கிறோம், கொலைவெறி தாக்குதலுக்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிறோம், நம்முடைய பொருட்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது, கோடி கோடியான செல்வங்களை எல்லாம் நம்ம இழந்திருக்கிறோம்.
நம்முடைய பெண்கள் அநியாயமாக முறையில் கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், வயிற்றில் இருக்கிற சிசுவெல்லாம் எடுத்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது. இது மாதிரியான தாறுமாறான தாங்கிக் கொள்ள முடியாத பெரும் பெரும் தாக்குதல்களை எல்லாம் நாம் சந்திச்சிருக்கிறோம். ஆனால் அந்த தாக்குதல்களை எல்லாம் சாதாரணமாக எதிர்கொண்டு அடுத்தடுத்த நிலைகளை அதிலிருந்து நாம் மாறி மீண்டு வந்து விட்டாலும் கூட நபிகள் நாயகத்தின் மீது ஒரு களங்கம் கற்பிக்கப்பட்டால் கண்டிப்பாக அதை ஒரு எந்த முஸ்லீமும் அதை ஜீரணித்து கொள்ளவே மாட்டான். ஏன்னா நபிகள் நாயகத்தை நம்ம உயிருக்கு மேலே மதிக்கிறோம், அதை வார்த்தையில் சொல்லவே இயலாது, அது அவர்களுக்கு புரியவும் செய்யாது. இந்த வட்டத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நபிகள் நாயகத்தினுடைய அந்தஸ்து, அவர்களுக்கு முஸ்லீம் சமுதாயம் கொடுத்துருக்கிற இடம், அந்த எந்த அளவுக்கு அவங்களுடைய உள்ளத்தில் நம்மளோட மதிப்பை மரியாதையை வச்சுருக்கிறோம், அதை என்ன வார்த்தையில் புரிய வச்சாலும் கண்டிப்பாக புரிய வைக்கவே முடியாது. அவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்த தான் நம்ம கொடுத்துருக்குறோம். அதனால தானே இன்ச் பை இன்ச்சா அணுவாக ரசூலுல்லாஹ்வை ரசித்து ஃபாலோ பண்ணுறோம். அவங்க சாப்பிட்ட மாதிரி நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோம், அவங்க பேசுன மாதிரி நம்ம பேசணும்னு நினைக்கிறோம், அவங்க வழிபாடு செஞ்ச மாதிரி நம்ம வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறோம். அவங்க செஞ்ச காரியம், சில காரியங்களை நாம் செய்யும்போது சமூகத்தில் அது கேலியாக பார்க்கப்பட்டாலும், கிண்டல் அடிக்கப்பட்டாலும், மக்களுடைய பார்வையில் அசிங்கமாக தெரிஞ்சாலும் தாடி வச்சிருக்கிறோம். தாடி வச்சு யார் வச்சிருக்கிறா? சன்னியாசம் போனவங்களா வச்சுக்கிட்டு இருக்கிறா முஸ்லீம்கள்ல. மற்ற சமூகத்திலலாம் தாடி யார் வச்சிருப்பா? யார் உலகத்தை திறந்துட்டோம் அப்படிங்கிறாங்களோ, எங்களுக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லை, ஆசையை நாங்கள் அறுத்துட்டோம், உலகத்தில் உள்ள இன்பங்களை எல்லாம் நாங்கள் நுகர மாட்டோம், பாலியல் ரீதியான சிந்தனைகள் வராது என்றெல்லாம் பொய்ப்பித்தலாட்டம் சொல்லி சமூகத்தை விட்டே ஒரேடியாக போயிட்டோம்னு சொல்லி 60 வயசு 70 வயசை தாண்டின கரடுகட்டைத்தான் தாடி வைக்குது. அது கூட சாமியார் வேஷம் போட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு. ஆனால் இங்கே வச்சுக்கிட்டு இருக்க யார் வச்சுக்கிட்டு இருக்கிறா? வைத்து கொள்ளக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எப்பத்திலிருந்து வைக்க ஆரம்பிக்கிறோம்? என்றைக்கு தாடி முகத்தில் முளைக்க ஆரம்பிக்கிறதோ அன்றிலிருந்தே தாடியை வளமையாக்கி வைத்திருக்கிறோம். மற்றவங்களாம் பார்த்துவிட்டு ஆச்சரியமாக பார்க்குறாங்க, கல்யாணத்துக்காக சேவ் பண்ணக்கூடாதா? நான் என்ன கல்யாணத்துக்காண்டியா வச்சேன், பொண்டாட்டிக்காண்டியா வச்சேன், காதல் தொழிலையா வச்சேன், எதுக்கியா வச்சேன்? அல்லாஹ்வுடைய தூதருக்காண்டி வச்சேன். அது எனக்கு நீ உன் பார்வையில் அசிங்கமாக இருந்தாலும் நான் வைப்பேன். என் முடி அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று 4 முடி முளைச்சிருந்தாலும் நான் வைக்கத்தான் செய்வேன். சில பேருக்கு தாடி வச்சா நல்லா இருக்கும், அவங்க வைக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அழகுக்காக கூட வச்சுக்கலாம், அழகுக்காக கூட தாடி வைக்கிறவங்க இருக்கத்தானே செய்கிறாங்க. ஸ்டைலாக இருக்கு நமக்கு தாடி வச்சா, ஏன் அசிங்கமாக இருந்தாலும் நாங்கள் வைக்கத்தான் செய்வோம். ஏதோ ஃபுல்லாக முழுக்க முடி முளைச்சி பார்க்குற கொஞ்சம் நல்லா இருக்கிற மக்கள் பாதி பேர் இருந்தால் அரையும் குறையுமா முளைச்சி இங்கிட்டு 2 முடி இங்கிட்டு 2 முடி அங்கிட்டு 2 முடி அது மாதிரி தான் நான் வைக்கத்தான் செய்வேன் என்று பிடிவாதத்தோடு வைக்கிறோமே. இதையெல்லாம் வார்த்தைகளை விளக்க இயலுமா? இது உள்ளத்தில் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கத்தை புரிய வைக்க இயலுமா? இப்போ இவ்வளவு தூரம் நேசிக்கக்கூடிய, உயிருக்கு உயிராக மதிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு உன்னத தலைவர் களங்கப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் மீது பாலியல் அவதூறு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு நெஞ்சராக, அவர் ஒரு தீவிரவாதியாக, அவர் ஒரு இட்டுக்கட்டுகிறவராக, அவர் ஒரு பைத்தியக்காரராக, அவர் ஒரு பாலியல் சிந்தனையாளராக, அவர் ஒரு ஹோமோசெக்சுவலாக, ஒரு படத்திலே இத்தனை விஷயங்கள் நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அதில் ஏதாவது ஒன்று உண்மை உண்டா? யாராவது ஏற்றுக்கொண்டார்களா? நபிகள் நாயகத்தின் எதிரிகள் கூட அப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொன்னதே கிடையாது, குற்றச்சாட்டுகள் முன் வச்சதே கிடையாது. நபிகள் நாயகம் வாழுகிற காலத்தில் அவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டியவர்களால் கூட இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியல. பல வருஷம் ஆயிடுச்சு அவர்கள் மரணித்து. உலகம் உள்ள வரைக்கும் அவர்களுடைய புகழ் பாடுகிற அளவிற்கு நேர்மையாக, நாணயமாக, ஒழுக்கமாக, நற்குணத்தின் சீலராக வாழ்ந்து சென்ற அந்த தன்னலமற்ற தலைவர் மீது இப்படிப்பட்ட அவதூறு சொல்லப்பட்டால் கண்டிப்பாக அவரை நேசிக்கிற யாராலும் தாங்க இயல. சாதாரண தலைவர்கள், இன்றைக்கு வாழக்கூடிய சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அரசியல் தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள், ஒருத்தரை பற்றி ஒருத்தர் சொல்லிட்டா நாடு 2 ஆகுதா இல்லையா? ராமர் வாழங்கிறான். கருணாநிதி கேட்டார், ராமர் எப்போ எந்த இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட்லையா படித்தாருன்னு கேட்டார். என்ன நடந்துச்சு? கருணாநிதி தலையை கொண்டு வர்றவனுக்கு 10 லட்சம் பரிசு அறிவிச்சாங்க. அவர் கேட்ட கேள்வி நியாயம் தானே? நியாயமாக கேட்டதுக்கே அந்த லெவல். ஏன் நாங்கள் நேசிக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ராமர் என்ற கதாபாத்திரமாவது நிஜமான கதாபாத்திரமா, உலகத்தில் வாழ்ந்த கதாபாத்திரமா, அவர் ஒரு வரலாற்று நாயகனா, அவர் வாழ்ந்ததற்கு தடயங்கள் உண்டா, ஆதாரங்கள் உண்டா? எதுவுமே கிடையாது. யார்கிட்ட போய் கேட்டால், ராமரை நம்புறவங்கள்ட்ட போய் கேட்டால் நம்புறோம் தான் சொல்லுவாங்க. அவர் இருந்தார், ஆதாரம் இதுன்னு சொல்ல முடியுமா? நபிகள் நாயகம் அப்படியா? அவர் இருந்தார், அவர் வாழ்ந்தார், அவர் சாதித்தார், அவர் அரசியல் நடத்தினார், அவர் மக்களை வழி நடத்தினார், அவர் போர் செய்தார், இன்ன தேதியில் இன்ன நேரத்தில் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையினை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார் என்று சொல்லப்படுகிற நிஜமான தலைவர் மீது அவதூறு சொல்லப்பட்டால் அப்போ அதற்குரிய ஒரு ரியாக்ஷன் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எந்த அளவுக்கு அதுக்கு ரியாக்ஷன் இருக்கணுமோ அந்த அளவுக்கு ரியாக்ஷன் இல்லை.
நம்ம எவ்வளவு நேசிச்சிருக்கிறோமோ எவ்வளவு மதிச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நம்ம அதற்குரிய வெளிப்பாடு விளைவுகள் வெளிவந்துச்சா? மற்ற இடங்கள்ல கூட அப்படி வந்துச்சு, சில நாடுகளெல்லாம் அப்படி வந்துச்சு. லிபியாவிலெல்லாம் என்ன நடந்துச்சு? அமெரிக்க தூதரகமே காலி, கட்டடமே பில்டிங்கே இல்லை, உள்ளுக்குள்ள இருந்த மனுஷன் உசுரோடு இல்லை, டெத்தாகி பிணமா தான் வெளியில வந்தான். ஏன்னா இதையெல்லாம் ஆதரிப்பையும் நான் பார்த்துட்டு வேடிக்கை பண்ணணுமா? எங்களை கேணைய நினைச்சியா? உணர்வு இல்லாதவங்க நினைச்சியா? என்று மக்கள் கொந்தளித்த நிலையில ஒரு கட்டுப்பாடோடு ஜனநாயக மரபுகளை மீறாமல் அதே நேரத்தில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வடிகால் தேவை. உணர்ச்சியை அடக்கி வச்சிருந்தா அது வெளிப்படக்கூடாத விதத்திலே வெளிப்பட்டு விடும். எந்த ஒரு உணர்ச்சியுமே முறையான முறைப்படி தீர்த்து கொள்ளப்பட வேண்டும். முறையாக அதற்கு தீர்வுக்கு வடிகால் ஏற்பாடு செய்யவில்லை என்று சொன்னால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டுரும். ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, கவலையில துக்கம் தாங்கலைன்னா உடனே அழுது புலம்பிடணும். அழுது புலம்பிட்டா பிரச்சனை இல்லை. அப்படியே அந்த செய்தியை கேட்ட நேரத்துல இருந்து பேயறது மாதிரி உட்கார்ந்துட்டாருன்னு வச்சுக்குவோம். டாக்டர்கள் என்ன செய்வாங்க? மனநல மருத்துவர்கள் அவரை அள வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன் இவன் அழாம உட்கார்ந்து இருக்கிறான்? இவனுடைய துக்கம் வெளியேறல, இவனுடைய உள்ளத்துல இருக்கிற உணர்ச்சிக்கு வடிகால் இல்ல, கண்ணீர் விட்டு கதறிட்டாமடா உள்ளத்துல இருக்கிற துக்கம் வெளியில வந்துடும். அதுக்கப்புறம் சாதாரண நிலைமைக்கு வந்து விடுவார். அப்போ உணர்ச்சியில் வெளிப்படவில்லை என்று சொன்னால் அவர் பைத்தியமாகி விடலாம், மனநலம் பாதிக்கப்பட்டு விடலாம், பாரதூரமான விளைவுகளுக்கு அவர் ஆளாகி விடலாம். இதுதானே சொல்றாங்க. அப்ப அதற்கு ஒரு முறையான வடிகாலை எதிர்பார்த்து பல்வேறு போராட்டங்களை ஆர்ப்பாட்டங்களை அறிவித்து அதன் தொடர்ச்சியாக ஒரு பேனர் வைக்கப்பட்டுச்சு. அமெரிக்காவை கண்டிச்சு, அங்க இருக்கிற ஆட்சியாளர்களை கண்டிச்சு, அவருடைய கோரமான சிந்தனையை கோரத்தனமான மிருகங்களோடு ஒப்பிட்டு அது மாதிரியான காட்சிகளோடு கூடிய பேனர்கள் வைக்கப்பட்டுச்சு. நம்முடைய நாட்டுடைய பூர்வாங்க அதிகார நட்பு நாடாக இருக்கிற அடிமை சாசனம் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அமெரிக்க தேசத்திற்கு எதிராக வைக்கப்பட்ட உடனே நம்ம நாட்டு ஆட்சியாளர் ஒத்துக்க மாட்டாங்க. வேற எந்த நாட்டை கண்டிச்சாலும் ஏத்துக்குவான். அமெரிக்காவை கண்டா இவனுக்கு கைகாலெல்லாம் பதறு. ஆஹா, நம்ம முதலாளியை திட்டிவிட்டானே, எஜமானனை திட்டிவிட்டானே. அதே மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற நாட்டில் எப்படி இருக்கும்? கழுவி குடிக்கிறதுக்குள்ள ரெடியா இருக்கிறாரு. இதுவரைக்கும் இந்த தேசத்தில் ஆட்சியாளர்களாக இருந்த எந்த பிரதமரும் எந்த தலைவரும் செய்யத்தகாத, செய்ய விரும்பாத, வெட்கக்கேடான பல காரியங்களை அமெரிக்காவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்திருக்கிற ஒரே பேரு மன்மோகன் சிங் செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவரால் தான் நம்ம நாட்டு பிரதமர் அவர் வந்தார். மன்மோகன் சிங் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் என்ன பெருசா சாதிச்சாரு? பிரதமராக வருகிற அளவிற்கு அவர் இந்த தேசத்திலே செய்து காட்டிய சாதனைகள் ஒன்றும் கிடையாது. உலக வங்கியில இருந்தார், பொறுப்பாளராக இருந்தார். அது அமெரிக்காவுக்கு தகுந்த மாதிரி உலக வங்கியை வழிநடத்தி போனார். பரவாயில்லையே, நமக்கு நல்ல அடிமை சேவம் செய்யறானே, இவனை கொண்டு போய் இந்தியாவில் உட்கார வச்சிருவோம். அமெரிக்கா போட்டு வச்ச ஸ்கெட்சில் தான் மன்மோகன் சிங் நம்ம நாட்டுக்கு தலைப்பா கட்டிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு, பிரதமர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப அதற்கு விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அப்படிப்பட்ட கேடுகட்ட காரியங்களை, ஒருதலை பட்சமான காரியத்தை அப்படி பச்சையாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். நாடுகளில் ஜார்ஜ் புஷ் எல்லாம் ஒரு தடவை கடந்த அதிபர், அமெரிக்க அதிபர் வரும்பொழுது நள்ளிரவு நேரத்தில் உலகத்தில் வேற எந்த நாட்டு அதிபர் வந்தாலும் சரி, இங்கிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் போய் அவங்களை வரவேற்று கூட்டிட்டு வருவாங்க. அதுதான் இந்த இந்தியா கடந்த 60 ஆண்டுகளாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு மரபு. ஆனா இவர் என்ன பண்ணாரு? நைட்டு நேரத்தில் வந்து இறங்குறாரு. ஆப்கான் போயிட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு சுத்தி அடிச்சு நள்ளிரவு நேரத்தில் வர்றாரு. இவருக்கு தூக்கம் கொள்ளல, இவர் போய் கூட்டிட்டு வர்றாரு. நம்ம நாட்டில் எந்த பிரதமரும் அப்படி போய் கூட்டிட்டு வந்து வரலாறு கிடையாது. அதுக்குன்னு ஆள் இருக்கலாம், அதான் மரபு, அவங்க செய்யட்டும், நீ போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இது பற்றி இப்படி எக்கச்சக்கமான காரியங்கள் அமெரிக்கா அதிபர்களுடைய காலை கழுவி குடிக்காத விதமாக அப்படிப்பட்ட கோர காட்சிகளை அவர் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார். அது ஒரு புறத்தில். அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல வைக்கப்பட்ட அந்த பேனர் அது இங்க உள்ள அதிகாரிகளுடைய கண்களை உறுத்து, எல்லா இடத்துலையும் உறுத்தத்தான் செய்யும். ஆனாலும் எல்லாரும் எப்படி நடந்தாங்க? அறந்தாங்கில மட்டும்தான் போலீஸ் இருக்குதா? திருச்சியில போலீஸ் கிடையாதா? அங்க காட்டு ஆட்சியா நடக்குது. மதுரையில கவர்மெண்ட் கிடையாதா? திருநெல்வேலியில் அரசாங்கம் கிடையாதா? சென்னையில் நிர்வாகம் கிடையாதா? தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே நிர்வாகம் நடக்கலையா? என்னமோ அறந்தாங்கில் இருக்கிற சப் இன்ஸ்பெக்டருக்கு மட்டும் நேரம் வானத்துல இருந்து போஸ்டிங் வந்து இறங்கினது மாதிரி என்ன பேச்சு? கூட்டி கொண்டு உட்கார வச்ச, எடுக்கிறேன் எடுத்த, மற்ற எல்லா இடத்திலையும் எடுக்க சொன்னார்கள். எங்களுடைய உணர்ச்சி என்று சொன்னோம், புரிந்து கொண்டார்கள். நியாயம், மறுக்க இயலாது. அவருடைய உணர்ச்சிக்கு வடிகால் தேவை. இப்படி வடிகாலை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் அது வெடிக்க கூடாத விதத்திலே வெடித்துவிடும். அரசாங்கமே அதற்கு மௌன அங்கீகாரம் கொடுக்கிற பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எல்லாருமே அங்கீகரித்து, சரிப்பா ஒரு நாள் வச்சுட்டல, 2 நாள் வச்சுட்டீங்களா, 3 நாள் வச்சு எடுத்துருங்க, போராட்டம் முடிஞ்சிருச்சுல எடுத்துருங்க,
என்று கோரிக்கை வைத்து அதை நீக்குவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஆனா அறந்தாங்கி சப் இன்ஸ்பெக்டருக்கு நீ எடுத்தே தீரணும்னு நம்மகிட்ட எந்த வார்த்தையும் சொல்லல. அதை எடுத்து கொண்டு போய் வைத்து விட்டு உங்களுக்குள்ள எடுத்துட்டோம் ஸ்டேஷனுக்கு வா. சரி எடுத்தல, எதுக்கு எங்களை கூப்பிட்டு உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் இதுக்கு நாங்கள் சட்டப்படியாக வழக்கு தொடுக்க வேண்டும். சட்டத்தில் அப்படித்தான் செய்யணும். சட்டத்தில் உள்ள எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிடுறீங்களா? சட்டம் நான் கேட்கிறேன், சட்டத்தில் என்னவெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்களா? சட்டத்தில் லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு இருக்குது. எத்தனை லஞ்சம் லிஸ்ட் போடட்டுமா? எத்தனை பேர்ட்ட காசு வாங்கிறீங்க பட்டியல் போடட்டுமா? சட்டத்தில் இருக்கு. சட்டத்தில் இருக்கு யாரும் இல்லைன்னா சட்டம் எதற்கு? மக்களின் நன்மைக்கா அல்லது மக்களை கசக்கி பிழிவதற்கா? மக்களை நிர்வாகம் செய்வதற்கா? மக்களுடைய சுதந்திரத்தை பறிப்பதற்கா? அந்த அடிப்படை அறிவு கூட இல்லாமல் சட்டம் இருக்குது. சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு விட்டுருங்க என்று சொல்லி பேச்சுவார்த்தை நடத்தி அதை ஏற்றுக்கொண்டதாக அங்கீகரித்து முடித்து விட்டு அதுக்கு பிறகு கொல்லைப்புற வழியாக திரும்ப போய் அட்ரஸை தேடி எடுத்து கோர்ட்டில் கொண்டு போய் தாக்கல் செஞ்சு வழக்கு போட்டு கோர்ட்ல இருந்து சம்மன் வருகிறது. ஃபைனை கட்டணும். சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்கள். நாங்கள் சட்ட வரம்புகளை மீற விரும்பல. சில நேரங்களில் அது மாதிரியான காட்சிகளை வைத்தால் எங்களுடைய அந்த கோபம் ஆறும் என்று சொன்னால் பெரிய அளவில் விபரீதம் ஏற்படுவதை விட இது மாதிரி சின்னஞ்சிறிய காட்சிகள் வழியாக எங்களுடைய உணர்ச்சிகளுக்கு வடிகால் தேடிக்கொள்ள முற்பட்டால் அதை கூட தடுக்க நினைத்தால் என்ன நியாயம்? அப்பதான் இது சரியான முறை இல்லையே. இது மாதிரி உணர்ச்சிகளை கூட வெளிப்படுத்த விடாத அளவிற்கு கட்டுப்பாடுகள் போட்டதன் விளைவு ஒரு கோயம்புத்தூர் வெடித்தது. எத்தனை ஆண்டு காலமாக கோவை மக்கள் நிம்மதி இழந்தார்கள். ஒரு மும்பை எழுந்தது. எத்தனை வருடங்கள் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு மும்பை வாசிகளுக்கு நாட்கள் தேவைப்பட்டது. அது மாதிரி சூழல் இங்கே வந்துவிடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தோடு உணர்ச்சிகளை வடிப்பதற்குரிய வடிகால்களை சொல்லிக் கொடுத்தால் நீ அதை செய்யாத இதை செய்யாத, அதுவும் ஒருமையில பேசி மாவட்ட சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகிகள் போய் பேசுகிற பொழுது கூட ஏதோ ரவுடி நாலாம் தர ரவுடிகளை போன்று தன்னிடத்தில் அதிகாரம் இருக்கு, லத்தி இருக்குது, துப்பாக்கி இருக்குதுன்னா அகண்டி என்ன வேணாலும் செய்வீங்களா? என்ன வேணாலும் பேசுவீங்களா? ஒரு மரியாதையோடு மனிதர்களை எப்படி அணுக வேண்டும் என்ற சிந்தனை கூட கிடையாதா? ஒருமை வார்த்தைகளில் பேசி இழிவுபடுத்தி விட்டால் ரொம்ப பெருசா சாதிச்சு விட்டோம் என்ன நினைப்பா? கேள்வி நக்கலு. எப்படி கேஸ்? சின்ன கேஸா பெரிய கேஸா? போடு நீ. கேஸுக்கு பயந்து ஒடுங்குகிற சமூகம் என்று ஜமாத் என்று இந்த ஜமாத்தை அமைப்பை எண்ணிக்கொண்டாயா? எத்தனை கேஸ்? இது மாதிரி பல பேர் கேஸ் போட்டா. இந்த மாதிரி போட்டவங்களோட பொய்யாவே பல பேர் போட்டான். நாங்கள் வச்ச போர்டுக்கு தான் போட்டீங்க, ஆனால் நாங்கள் செய்யாத குற்றங்களை எல்லாம் செய்ததாக பொய் வழக்கு போட்டார்கள். பொய் வழக்கு அவருக்கு மட்டும்தான் போட தெரியுமா? வழக்கு போலீஸ்காரங்களுக்கு மட்டும்தான் வழக்கு போடுற உரிமையை அரசாங்கம் கொடுத்துருக்கா? போலீஸ்காரர்களால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு கிடையாதா? நாங்களும் போட்டோம் பதிலுக்கு. பல ஊர்களில் எங்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை எதிர்கொண்டு நாங்கள் போட்டதன் விளைவாக பல இடங்களில் காக்கி சட்டைகள் கலட்டப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் இதுல ஒரு சட்ட கிரவுண்ட் பின்னணி இருக்கிறது என்ற காரணத்தினால் நாங்கள் அடுத்த காரியத்தில் இறங்கல. சட்டத்தின் பின்னணி இருக்கிறது. இருந்தாலும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துகிற அத்தனை பேரும், முதலமைச்சரிலிருந்து அத்தனை பேரும் அதை மௌனமாக அங்கீகரிக்கிற பொழுது, ஏதோ லேஸ் மாசா தட்டி அப்படி விடுங்கப்பா எங்கு கண்டும் காணாமல் இருக்கிற பொழுது, அதுதான் நம்ம நாட்டுக்கு நல்லது என்று அவர்கள் புரிந்திருக்கிற பொழுது, இது என்ன இவருடைய பேச்சு? நக்கல் வேறு, நையாண்டி வேறு. வச்சவனை வர சொல்லு. போய் அது நிர்வாகி போய் பேசுறா, வச்சவனை வர சொல்லு. சரி, அப்ப நாங்க ஒரு கூலிக்கு ஆளை கூப்பிட்டு ஒரு 100 போஸ்டர் பேனர் ஊரு பூரா வச்சுட்டு அவர் தான் வச்சாரு கையை காட்டினா ஒத்துக்குவியா? கேஸ் அவர் மேல போட்டுருவீ நீ? பல ஊர்ல போஸ்டர் ஒட்டுற ஆட்கள் போஸ்டர் ஒட்டுனவனை கூப்பிட்டுவானா? போஸ்டர் எல்லாம் நிர்வாகி தான் ஒட்டிக்கிட்டு இருப்பானா? எங்கள் ஜமாத்துல ஒட்டுவோம் நாங்க. ஏன்னா நாங்க பெரிய ஆளு சின்ன ஆளு கௌரவம் அப்படின்னா பாக்குற ஆட்கள் கிடையாது. எதை வேண்டுமானாலும் செய்வோம். ஜமாத்திற்காக, நன்மைக்காக, மறுமைக்காக எதுவெல்லாம் நன்மையான காரியமாக சரியானதாக இருக்கிறதோ அதை மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாரும் செய்வோம். எங்களை வந்து பஞ்சாயத்து இல்லை. வச்சவனை அழைச்சிட்டு வானா யாரையா ஒருத்தரை கூப்பிட்டு வைக்க சொல்லி இருந்தா சரி ஏத்துக்குவீங்களா? அவன் மேல கேஸ் போடுவீங்களா? அவனை தூக்கி உள்ள லாக்கப்ல வைப்பீங்களா? எரிந்தவன் ஒருவன் இருக்க எரியப்பட்ட கல்லை நோவுவதா என்று கேட்பாங்களே, அது அறந்தாங்கி போலீஸ்காரங்களை பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி. இலக்கியத்தில் கேட்டு வச்சிருக்கிறான். அப்ப அதை கண்டித்து இது சரியில்லை. அதிகாரி சொன்னார், எஸ்பி சரிதான், இதுல தேவையில்லைதான், இவ்வளவு கடுமை காட்டியிருக்க வேண்டிய அவசியம் இல்லைதான்.
ஆனாலும் எதிர்காலத்தில் இது குறித்து முறையாக தக்க நடவடிக்கை எடுக்கிறோம். இது மாதிரியான காரியங்கள் நடைபெறாத வண்ணம் நாங்கள் முறையான ஏற்பாடுகளை செய்து தருகிறோம் என்று அந்த கோரிக்கைக்கும் மாவட்ட எஸ்பி அவர்கள் நமக்கு வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். அதே போல நம்முடைய கடற்கரை பகுதிகளில் தொடர்ச்சியாக கடந்த சில மாதங்களாக நம்முடைய கருத்துரிமை மறுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. பேச்சுரிமை இந்த நாட்டில் இருக்கிற அடிப்படை உரிமைகளில் ஒரு உரிமை கருத்துரிமை. நான் எனக்கு புரிந்து வைத்திருக்கிற என் கருத்தை உலகத்திற்கு சொல்வதற்குரிய ரைட்ஸ், அதுதான் அடிப்படை உரிமைகள் ஒன்று. இந்த உரிமை மனுஷனுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான உரிமை. இந்த உரிமையை பறிச்சா பறித்த எந்த கவர்மெண்ட்டும் எந்த ஆட்சியாளர்களும் பல வருடங்களாக நீடித்து நிலைத்து ஆட்சி செய்ததாக உலக வரலாறு கிடையாது. அப்படி ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினோம். எதுக்கு போராடணும்? ஆங்கிலேயர்களுக்கு நமக்கு என்ன என்ன பஞ்சாயத்து? இப்போ நம்ம எப்படி சம்பாதிக்கிறோமோ, நம்ம வேலை செஞ்சால் நம்ம சம்பாதிப்போம், நம்ம சம்பாதிச்சா நம்ம வீடு வாங்குவோம், நம்ம வீடு வாங்கினா அதில் நம்ம குடியிருப்போம். இப்படி தானே பிரிட்டிஷ்கார காலத்தில் என்ன அதுக்கு என்ன கேடு வந்துச்சு? சம்பாதிக்க முடியாதா? வேலைக்கு போக முடியாதா? குடியிருக்க முடியாதா? சாப்பிட முடியாதா? சுற்றுலாவுக்கு போக முடியாதா? விரும்பிய காரியத்தை செய்ய முடியும், எல்லாம் செய்ய முடியும். இன்னைக்கு நீங்க என்ன செய்றீங்களோ அதுவெல்லாம் இன்னைக்கு செய்ய முடியும். ஒன்னே ஒன்று செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? நீங்கள் புரிந்து வைத்திருக்கிற கருத்துக்களை பிறருக்கு எடுத்து சொல்லுகிற கருத்துரிமை உங்களுக்கு கிடையாது, பேச்சுரிமை கிடையாது. எவனும் பேசாத, கூட்டம் போடாத, எழுத முடியாது. எல்லா எழுத்துக்களையும் பார்த்து படிச்சு அரசாங்கத்துக்கு எதிராக எழுத கிழிச்சு போட்டுருவான். இதை வெளியிடக்கூடாது. பேச்சுரிமை மறுக்கப்பட்டது, கருத்துரிமை மறுக்கப்பட்டது. எத்தனை வருஷம் கவர்மெண்ட் நடத்தினா? வருஷம் 200 தாண்ட விட்டாங்களா இந்திய மக்கள்? அதற்கு முன்பு கிட்டத்தட்ட 800 ஆண்டு காலம் இந்த தேசத்திலே வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் தான் இந்த தேசத்தை ஆட்சி செய்தார்கள். ஆப்கானிலிருந்து வந்தவர்கள், முகல் பரம்பரையிலே வந்த பாபரிலிருந்து தொடர்ச்சியாக எத்தனை பேர்? ஹுமாயூன் வந்தார், ஜஹாங்கீர் வந்தார், அக்பர் வந்தார், அவுரங்கசீப் வந்தார். 800 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி செய்தார்கள். பகதூர் ஷா வரைக்கும் வந்தார். அவன் 800 வருஷம் இருக்க முடிஞ்சிச்சு, இவன் 200 வருஷம் இருக்க முடியல. சொல்ல போனா அந்த 800 வருடம் இருந்தவர்களிடத்திலே இருந்த பலத்தை விட, அவர்களிடத்திலே இருந்த ஆயுதங்களை விட, அவர்களிடத்திலே இருந்த படைபலத்தை விட 200 ஆண்டு காலம் இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களிடத்திலே படைபலம் அதிகம், இவர்களிடத்திலே அதிகார பலம் அதிகம், ஆயுத பலம் அதிகம். இவன் வச்சிருந்த வெப்பன்ஸ் அவங்கள்ட்ட கிடையாது. இவன் பீரங்கியோட வந்தான், இவன் துப்பாக்கியோட வந்தான், இவன் தோட்டாக்களோடு வந்தான். அவங்களுக்கு கத்தி தான் கையில் இருந்துச்சு, வாளு தான் கையில் இருந்துச்சு, துப்பாக்கி தான் கையில் இருந்துச்சு. குதிரையும் ஒட்டகத்திலையும் போய் தான் அவர்கள் சண்டையிட வேண்டிய சூழலில் இருந்தார்கள். மக்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மக்கள் தொகை அளவிற்கு சோல்ஜர்ஸ், ராணுவ வீரர்கள் இருந்தால் மட்டும்தான் அவர்களால் ஆட்சி செய்ய முடியும். ஆங்கிலேயர்களுக்கு அப்படி பிரச்சனை இல்லை. மக்கள் 1,00,000 பேர் இரு, ஒரே ஒரு வீரனை வைத்து 1,00,000 பேரை கட்டுப்படுத்தலாம். ஏன்? எல்லாம் மிஷின் தானே பேசுது. ஒரு மணி நேரத்தில் 1,00,000 பேரும் காலி. இப்படிப்பட்ட அதிகாரத்தோடு ஆயுத பலத்தோடு வந்த ஆங்கிலேயர்கள் 200 ஆண்டுகள் இந்த தேசத்தை ஆட்சி செய்ய முடியவில்லை. காரணம் என்ன? என் நாட்டில் வந்து இருந்து கொண்டு என் பேச்சை பேச விடாமல் மறுப்பாயா? எனக்கு பேசுவதற்கு உரிமை இல்லை என்று தடுப்பாயா? யாரடா நீ, செல் உன் தேசத்திற்கு என்று இந்த தேசத்து குடிமக்கள் கொந்தளித்து எழுந்தார்கள், ஓட ஓட விரட்டினார்கள். சுதந்திர போராட்டம் என்று வரலாறு உலகம் முழுவதும் பேசிக் கொண்டிருக்கிறது. அது போராட்டம், இதுதான் போராட்டம். என் உரிமை, பேச்சுரிமை, எனக்குள்ள உரிமை, அந்த உரிமையை பறிக்கிற ரைட்ஸ் உனக்கு கிடையாது. அத்தனை வருஷம் போராடி இருக்கிறோம், அதையே வரலாறாக்கி இருக்கிறோம். அதை வச்சே பிள்ளைங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை வச்சே பெருமை பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 17 வர்றதுக்கு வாய்ப்பில்லை, ஜனவரி 26 வர்றதுக்கு வாய்ப்பில்லை. வந்துச்சுன்னா பெருங்கொண்டாட்டம். அடிச்சு விரட்டிட்டோம்ல, அயோக்கியனை வெளியே பத்தி விட்டோம்ல. யாரை? கருத்து சுதந்திரத்தை பறித்தவனை எதிர்த்துத்தான் அப்படிப்பட்ட பெரும் போர்க்களத்தை இந்த தேசம் சந்தித்தது. அதே வேளை இப்ப செஞ்சா பேசாத, பேசுனா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. யாருக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஊர்ல இருக்காங்களப்பா, அந்த பெரும்பான்மையான மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நீ பேசாத. சரி, எங்களுக்கு சொல்றீங்கல்ல,
அதிமுக காரன் நிறைய இருக்கிற இடத்துல திமுக காரன் கூட்டம் போட்டா அதிமுக காரனுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. சொல்லு பார்க்கலாம். கூட்டம் போடாத. பிராமணர்கள் நிறைந்திருக்கிற இடத்துல திக காரன் கூட்டம் போட்டா பிடிக்காது பிராமணருக்கு. சொல்லு பார்க்கலாம். சொன்னியா? திக காரனை தடுக்கல, பிராமணனை தடுக்கல, திமுக அதிமுகவை தடுக்கல, எந்த ஒரு அரசியல் கட்சியும் தடுக்கல, முஸ்லீம்களை மாத்திரம் தடுக்கிறா என்றால் பிரச்சனை வருது. பிரச்சனை வருதுன்னா எதுக்கு போலீஸ்? வர்ற பிரச்சனைய அடி எவனா பிரச்சனை பண்ண முட்டிக்கு முட்டி பேத்துருவேன். ஒரு சத்தத்தை கூட பிரச்சனை பண்ணுவான். தௌஹீத் ஜமாத்துக்காரன் மட்டும்தான் நீங்க முட்டிய பேப்பர்னு சொன்னாலும் பேத்து பாடுறான்னு முட்டிய காட்டுறவனா இருப்பான். ஏன்? இவன் சத்தியத்தில் இருக்கிறதுனால. எது சட்டத்துக்கு உட்பட்டதோ, எது நியாயமோ, எது தர்மமோ அதுக்கு மட்டும்தான் நாங்க வந்து நிற்போம். அதனால செத்தாலும் பரவாயில்லடா நிற்போம். மற்றவங்க அப்படியா? தேவையில்லாம வருவாங்க, பிரஸ்டீஜ் ப்ராப்ளத்தில் வருவாங்க, பணங்காசு இருக்குன்னு வருவாங்க, அரசியல் செல்வாக்கு இருக்குன்னு வருவாங்க, அநியாயத்துக்காக வேண்டி வருவாங்க. எது கூட நமக்கு வம்பு? இது செஞ்சு என்ன புண்ணியம் கிடைக்க போகுது? வேண்டாம் பொத்திக்கிட்டு போவோம், போயிடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உனக்கு பிடிக்குது பிடிக்கல பிரச்சனை இல்லை. இந்த நாட்டினுடைய சட்டம் அனுமதிக்கிறது. நீ பேசு. உனக்கு பிடிச்சிருந்தா கேளு, பிடிக்கலையா ஊரை காலி பண்ணிட்டு புதுக்கோட்டைக்கு போயிரு. ரத்தனக்கோட்டை பிடிக்கல 2 ரூபா தான். எத்தனை ரூபா? 3 ரூபா இருக்குமா? இப்ப அம்மா 10 ரூபாய் கிடுச்சு. 3 ரூபா தான் இருந்துச்சு. அம்மாவுடைய புண்ணியத்துல இப்ப 10 ரூபாய் டிக்கெட் கொடுக்க வேண்டியது இருக்கு. 10 ரூபாய் டிக்கெட் தான். போய் 2 மணி நேரம் காலார புதுக்கோட்டையை சுத்திட்டு வந்துருங்க. நாங்க என்ன காதுக்குள்ள குளர வச்சா ஊதுறோம் இல்லையே. நாடு வழங்கி இருக்கிற சட்ட அனுமதி, ஜனநாயகம், உரிமை, இந்த உரிமை இருக்கிற காரணத்தினால்தான் ஒவ்வொரு குடிமகனும் சந்தோஷமாக இந்த தேசத்திலே வாழ முடிகிறது. என் தேசம் எனக்கு உரிமை வழங்கி இருக்கிறது, எனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறது. அதனால சுதந்திர தேசம். நாடு சுதந்திரம் அடைந்தது. எதிலிருந்து சுதந்திரம்? பேச விடாமல் தடுத்த ஆங்கிலேயர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்று பேசுகிற உரிமையை நான் பெற்றிருக்கிறேன். போராடி பெற்றவனுக்குத்தான் அதனுடைய மகிமை தெரியும். நீ போராடினியா? இந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக, பேச்சுரிமையை தக்க வைப்பதற்காக போராடிய போராட்டம் எவ்வளவு, இழந்த இழப்புகள் எவ்வளவு, கொடுத்த உயிர்கள் எவ்வளவு, சிந்திய ரத்தம் எவ்வளவு. அதிலே பெரும்பான்மையானது இந்த தேசத்திலே இஸ்லாமிய சமூகத்திற்குரியது. வழி எங்களுக்கு தெரியும். எவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கி இருக்கிறோம். அசால்ட். அவனுக்கு பிடிக்கல, இவனுக்கு பிடிக்கல. அதுக்கு தான் ஒரு நிர்வாகத்தை உருவாக்கணும். எவனுக்கு பிடிக்குது பிடிக்கல நீ பார்க்க கூடாது. நாட்டின் சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை மறுக்கிறீங்களே, அப்படியானால் அதற்கும் நியாயத்தை பெற்றாக வேண்டும். பல்வேறு விதமான போராட்ட வியூகங்களை வகுத்து அதன் அடையாள போராட்டமாக நாளை நடைபெறுகிறது என்று அதற்காகவும் அறிவித்தோம். கூட்டம் நடத்த விட மாட்டேங்கிறாங்க. ஒரு தெருமுனை கூட்டம் கூட போட விட மாட்டேங்கிறாங்க. 4 பேர் நின்று ரோட்டு ஓரத்தில் நின்று கத்திட்டு போறோம். ஒரு மெகாபோன் வச்சு சத்தம் போட போறோம். அதனால பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. மக்களுக்கு எந்த இடையூறும் இல்லை. சாலையை மறிக்க போறது இல்லை, போக்குவரத்துக்கு இடையூறு செய்ய போறது இல்லை. ஆனாலும் மறுக்கிறாங்களே, அப்ப கண்டிக்க வேண்டும். இந்த 3 காரணங்களை வைத்துத்தான், இவை சரி செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்துத்தான் நாம போராட்டத்தை அறிவித்தோம். அல்லாஹ்வின் கிருபையினால் இந்த 3 கோரிக்கைகளும் எதிர்வரும் நாட்களில் முறையாக பரிசீலித்து தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எஸ்பி அவர்கள் வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குறுதிக்கு மரியாதை தந்து இப்பொழுது அந்த போராட்டத்தை ரத்து செய்கிறோம். அவர்களுடைய அந்த வாக்குறுதியை அவர்கள் மீறினால் நாம் சொன்ன இந்த அளவுகோலை நாமும் மாற்றிக்கொள்வோம். அதனால இது ரத்து என்று கூட சொல்ல இயலாது. சரியா சொல்வதாக இருந்தால் அவர்கள் அதை முறைப்படி சொன்ன வாக்குறுதியை கடைபிடித்து விட்டால் இது ரத்து. அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை மீறி போலீஸ் பாஷையில பேசணும், சமாளிச்சிட்டம்பள பிரச்சனையை என்ற கோணத்தில் அவர்களுடைய நடவடிக்கை இருந்தால் எதிர்காலத்தில் மீண்டும் இதே பிரச்சனையை கையில் எடுத்து முறையான பல்வேறு கட்ட போராட்டங்களை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தும் என்ற செய்தியை அரசுக்கும் மக்களுக்கும் நாம் முதற்கண் ஒரு தகவலாக அறிவிப்பாக செய்து கொள்கிறோம். அடுத்து நம்முடைய தலைப்புக்கு வருவோம். விரட்டிய இடத்தில் புரட்டிய தௌஹீத். அது என்ன சொல்ல வருகிறது? ஏன்னா தலைப்பையை விளக்குற மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க. பல்வேறு ஊர்களில் இடங்களில் இந்த ஏகத்துவ கொள்கையினை நாம் சொல்வதற்காக களம் இறங்குகிற பொழுது பல இடங்களில் நாம் அடிக்கப்படுகிறோம், விரட்டப்படுகிறோம், துரத்தி அடிக்கப்படுகிறோம்.
பல்வேறு விதமான எதிர்ப்புகளை சந்திக்கிறோம். அது மாதிரி சந்திக்கின்ற பல்வேறு இடங்களில் அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் இந்த ஏகத்துவம், இந்த தௌஹீத் என்ற அல்லாஹ்வின் மார்க்கத்தின் கொள்கை அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பெரும் புரட்சிகளை, பெரும் பெரும் சாதனைகளை உலக வரலாற்றிலே அந்த மக்களிடத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த ஏகத்துவத்திற்கே உண்டான அடிப்படை தகுதி இது. ஏகத்துவம் என்பது நிஜமாகவே இதை காது கொடுத்து செவிதாழ்த்தி ஒருவர் கேட்பார் என்று சொன்னால் கேட்கிறவரை தனக்குள்ளே ஈர்த்து கொள்கிற அம்சம் நிறைந்தது இந்த ஏகத்துவம். தௌஹீத் என்பது எப்படிப்பட்டதுன்னா, இதை கேட்காம வெளியில இருந்து தூரத்தில் இருந்து அடுத்தவங்க பேச்சை கேட்டுக்கொண்டு இருந்தால் இதை எதிர்ப்பார்களே தவிர, சரியான முறையில் இது என்ன சொல்கிறது என்பதனை சொல்லுகிறவர்களின் வாய் வழியாக கேட்டு தெரிந்தால், நேரடியாக பார்த்து தெரிந்தால் கண்டிப்பாக இதை விட்டு யாரும் விலகி செல்ல முடியாது. அவர் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, அவர் முஷ்ரிக்காக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியில் இருக்கிற வேறு எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அத்தனை பேரையும் தனக்குள்ளே ஈர்த்து அவர்களையும் முஸ்லீம்களாக செரித்துக் கொள்கிற ஆற்றல் படைத்த கொள்கைக்கு பெயர் தான் ஏகத்துவம். அதுதான் இஸ்லாமிய மார்க்கம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மார்க்கத்தின் இந்த பண்புகளை பற்றி திருமறை குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் நமக்கு சொல்லித் தருகிறான். இப்போ இது மாதிரி பல்வேறு எதிர்ப்புகளை இந்த ஏகத்துவம் சந்திக்கிறது. முதல்ல எப்படியெல்லாம் பெரும் மாற்றத்தை, புரட்சிகளை இந்த ஏகத்துவம் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பாக ஏன் விரட்டுகிறார்கள், அதுதான் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய கேள்வி. விரட்டிய இடத்துல புரட்டுது, மாற்றத்தை ஏற்படுத்துது. ஏன் விரட்டுறான்? விரட்டுவதனுடைய பின்னணி என்ன? அப்படி விரட்டப்படுவதற்கு நாங்கள் என்ன சொல்லிவிட்டோம்? பொதுவாக ஊர்ல எத்தனை பேர் விரட்டுவாங்க? திருட்டு பையில விரட்டி பிடிப்பாங்க, விபச்சாரர்களை விரட்டுவார்கள், பாலியல் ரீதியாக ஒழுக்கங்கட்டவர்களை விரட்டுவார்கள், மக்களுக்கு கேடுதல்களை விரட்டுவார்கள். இப்படி பல்வேறு விதமான மக்களை விரட்டப்படுகிறது. ஆனால் ஏகத்துவவாதிகள் என்று தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டு அந்த ஏகத்துவத்தை மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்கிறவர்கள் விரட்டப்படுவதற்கு பின்னணி என்ன? நாங்கள் அப்படிப்பட்ட ஏதேனும் ஒரு கொள்கையை சொன்னோமா? மக்களுக்கு இடையூறு தருகிற அம்சங்களை போதனை செய்தோமா? மக்களை வழிகேட்டின்பால் அழைத்தோமா? மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டினோமா? பாலியல் ரீதியாக தவறாக மக்களை வழிநடத்தினோமா? எதற்கு விரட்டுகிறார்கள்? இது மாதிரி எந்த பின்னணியும் கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். யாரு விரட்டுகிறாரோ அவர்களுக்கே தெரியும். இவங்க அப்படி ஒன்றும் சொல்லலையே, வேற எதற்கு விரட்டுகிறார்கள் என்று சொன்னால், நாம் சொல்லுகிற இந்த கொள்கையினால் சில பேர் பாதிக்கப்படுகிறார்கள். யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்? குறிப்பாக மார்க்க அறிஞர்களாக தங்களை அறிவித்துக் கொள்ளக்கூடிய ஆலிம் உலமாக்கள் இதனால் ஒரு பெரும் பாதிப்பை தமிழகத்திலே சந்தித்திருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக பொருளாதார ரீதியான பாதிப்பு. அவர்களுடைய வயிற்று பிழைப்பிற்கு இந்த ஏகத்துவம் மண்ணை அள்ளி போட்டு விட்டது. விரட்டுறதுக்காக முக்கியமான காரணம் என்ன? எனக்கு வேற எந்த பின்னணியும் கிடையாதுங்க. முக்கியமான ஒரே காரணம், இதை மார்க்கத்தை, அல்லாஹ்வின் சத்திய தீனுல் இஸ்லாத்தினை தங்களுடைய வயிற்று பிழைப்பாகத்தான் ஒரு பெரும்பாலான மக்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள். மதரசாக்கள்ல போய் 7 வருஷம் 10 வருஷம் ஓதிவிட்டு ஒருவர் வருகிறார் என்று சொன்னால் அவருடைய பிசினஸ் இதுதான். பள்ளியாசல போய் ஒரு அஜர்தா உட்கார்ந்துருவோம், 5 நேரம் தொழுகை நடத்துவோம், வெள்ளிக்கிழமை ஜும்மா நடத்துவோம், மாசம் மாசம் வருமானம் வரும், அங்கங்க ஃபாத்தியா மௌலூது கத்தம்னு போவோம், அந்த வருமானத்தை வச்சு நம்முடைய வாழ்க்கையை ஓட்டிக்கொள்வோம். இந்த மார்க்கத்தை பிழைப்பாக ஆக்கி கொண்டார்கள் பல பேர். இது பொத்தாம் பொதுவாக நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இல்லை. நீங்க கண்ணை விரிச்சு பார்த்தீங்கன்னா அவர்கள் பிழைப்பாக்கி கொண்டிருப்பதுதான் இதனுடைய பின்னணி என்பதனை ஒவ்வொரு முஸ்லிமும் அறிந்து கொள்ள முடியும். இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வை ஒரு மனிதன் அணுகுவதற்கு எந்த இடைத்தரகரும் தேவையில்லை என்பது இஸ்லாத்தின் போதனை. தௌஹீத் அதைத்தான் சொல்லுகிறது. அல்லாஹ்வும் அப்படித்தான் குர்ஆன்ல சொல்லுகிறான். வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என்னை பற்றி என்னுடைய அடியார்கள் உம்மிடத்திலே கேட்டால் உஜீப், நீங்கள் சொல்லுங்கள், நான் அருகிலே இருக்கிறேன். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன், அழைப்பவரின் அழைப்புக்கு பதில் கொடுக்கிறேன். ஃபல்யஸ்தஜீபு லீ வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். எனவே அழைப்பவர்
என்னையே அழைக்கட்டும், என்னையே நம்பட்டும், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். அப்ப அல்லாஹ்விடத்தில் அழைக்கிறது நீ ஏன்ட்ட கேளு, நேரடியா கேளு. நஹ்னு அக்ரபு இலைஹி மின் ஹபிலில் வரீத், நான் பிறரின் நரம்பை விட உங்களுக்கு அருகிலே இருக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் நான் தான் இருக்கிறேன். எனவே நேரடியாக அல்லாஹ்வை என்னிடத்திலே கேளுங்கள், என்னை அணுகுவதற்கு எந்த இடைத்தரகரும் தேவையில்லை. இது இஸ்லாம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு செய்தி. ஆனால் இன்றைக்கு ஆளுங்கள் என்ன செய்கிறார்கள், எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அது ஏன் வழியாக தான் நடக்கணும், நாங்கள் வந்து தான் உங்களுக்கு செஞ்சு தரணும், எங்கள் வழியாக தான் நீங்கள் அல்லாஹ்வை நெருங்க முடியும், நீங்கள் நேரடியாக அல்லாஹ்வை நெருங்க முடியாது என்று மற்ற சமுதாயத்தில் எப்படி சாமியார்கள் இருக்கிறார்களோ, புரோகிதர்கள் இருக்கிறார்களோ, அதை அவர்களை மையமாக வைத்து கடவுளை அணுக வேண்டும் என்று சட்டதிட்டங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்களோ, அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற எந்த காரியத்திற்கும் நீங்கள் எங்களை மையமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அப்படி அறிவிப்பு செய்து அப்படி மக்களை பழக்கப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். கல்யாணம் இருக்குது, கல்யாணத்தில் இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம் என்ன? உலகத்தில் கல்யாணத்தை பற்றி சொல்லக்கூடிய எல்லா சித்தாந்தங்களுமே கல்யாணம் என்பது ஏதோ ஒரு புனிதமான கட்டமைப்பு, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், அது ரொம்ப புனிதம். ஏன்னா திருமணங்கள் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது, அதை யாரும் ரத்து செய்யக்கூடாது. இது உலகம் முழுவதும் நிலவக்கூடிய ஒரு சித்தாந்த நம்பிக்கை. இஸ்லாம் என்ன சொல்கிறது? மின்கும் மீசாக்கன் கலீலா, திருமணம் என்பது ஆண்களே நீங்கள் பெண்களிடத்திலே செய்து கொள்கிற ஒரு கடுமையான வாழ்க்கையின் ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அக்ரிமெண்ட் செய்யறது எப்படி செய்யணும்? சம்பந்தப்பட்ட மாப்பிள்ளை இருக்கணும், அதனுடைய பெண் இருக்கணும், பெண்ணை பெற்றவர் ஒருத்தர் இருக்கணும், அதற்கு மகர் கொடுத்து திருமணம் முடிக்கிற நேரத்தில் அந்த பெண் தான் பல்வேறு இழப்புகளுக்கு ஆளாகிற காரணத்தினால் அவளுக்கு ஒரு பெரிய தொகையை மனக்குறையாக கொடுக்க வேண்டும். விரும்பினால் சக்தி இருந்தால் ஒரு ஆண்மகன் அவளுக்கு அந்த திருமணத்திற்காக வேண்டி வலிமாக கொடுக்க வேண்டும். 2 சாட்சிகள் இருக்க வேண்டும். முடிந்து விட்டது திருமணம். மாப்பிள்ளை பொண்ணு, பொண்ணுடைய வழிகாரரு, அதுக்கு ஒரு மகரு, சாட்சிகள் 2 பேரு, அதுக்கு ஒரு விருந்து, முடிந்து விட்டது திருமண சட்டம். கல்யாணம் ஆயிடுச்சு. 2 பேர் முன்னிலையில் இவ்வளவு ரூபா மகருக்கு என் பிள்ளை உனக்கு கட்டி தர்றேன், நீ கல்யாணம் முடிச்சுக்கிறியா? பெண்ணோட தகப்பனார் கேட்கிறாரு, அவர் ஒத்துக்கிட்டாருனா கல்யாணம் முடிந்தது இஸ்லாமிய நம்பிக்கைப்படி. இவ்வளவுதான் இஸ்லாம் சொல்லு. ஆனா அஜர்த்துமார் என்ன சொல்றாங்க? கல்யாணம்னா நான் வந்தா தான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும், நீங்களா எப்படி கல்யாணம் பண்ணிக்குவிய, நீங்க பண்ணுனா செல்லாது. அதுக்காண்டி அரபியில் என்னத்தலாமோ படிச்சுட்டு வந்து மனப்பாடம் பண்ணிட்டு வந்து அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அதுல என்னலாமோ சொல்லி அப்படி சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா? நாளை மறுமையிலே நாம் வெற்றி பெறக்கூடிய வாழ்க்கை வழிமுறை எது என்பதனை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் சொல்கிறான். நாளை மறுமையில் நரகத்திலே போட்டு சில மனிதர்கள் புரட்டப்படுவார்களாம். அப்பொழுது அந்த மனிதர்கள் புலம்புகிற புலம்பலை அல்லாஹ் குர்ஆனிலே எடுத்து சொல்கிறான். அந்த வசனத்தை படித்து பார்த்தால் உலகத்தில் நம்ம எந்த வழியில, யாரு காட்டிய வழியில சென்றால் மறுமையில் வெற்றி பெறலாம், எந்த வழியில் சென்றால் மறுமையில் தோல்வியை தழுவி விடுவோம் என்ற 2 விஷயங்களும் ஒரே வசனத்திலே பேசப்படுகிறது. அது என்ன? அவர்கள் நரகத்திலே கிடக்கிறவர் சொல்வார்களாம், யா லைத்தனா அத்தான அல்லாஹ வா அத்தான ரசூலா இன்னா அத்தானா சாதத்தனா ஓ குபரானா ஃபஅலல்லுன சபீலா. நாங்கள் உலகத்திலே வாழுகிற பொழுது அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. இன்னா அத்தானா சாதத்தனாவ குபரானா ஃபஅலல்லுன சபீலா, எங்களுடைய பெரியார்களுக்கு கட்டுப்பட்டோம், எங்களில் நல்லவர்களுக்கு கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே. அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டிருந்தா நான் இந்த நரகத்துக்கு வந்திருக்க மாட்டேன். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க என்று வாழ்க்கையை கடைபிடித்ததனால் நான் இன்றைக்கு இந்த நரகத்திலே வந்து வழிகட்டவனாகிவிட்டேனே என்று நரகத்திலே கிடக்கிற மக்கள் புலம்புவார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இப்பொழுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திருமண நேரத்தில் அஜர்த்து வந்து நான் தான் உங்களுக்கு சில காரியத்தை செஞ்சு தருவேன், இதை செஞ்சாதான் உங்களுடைய திருமணம் என்று சொல்லுகிறாரு. அவர் சொல்லக்கூடிய செட்டப்புகளை அல்லாஹ் சொன்னானா? குர்ஆன்ல இது மாதிரி அஜர்த்து ஒருத்தர் வந்து மாப்பிள்ளையுடைய கையை பிடிச்சி இது மாதிரி சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்து இந்த பெண்ணை உனக்கு நான் வக்கீலாக இருந்து திருமணம் முடிச்சு தர்றேன்னு அஜர்த்து சொல்லி தந்தா தான் கல்யாணம் ஆகணுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
யாருக்காவது இப்படி போய் கல்யாணத்தை பண்ணி வச்சாங்களா? ரசூலுல்லாஹ் காலத்துல எத்தனையோ திருமணம் நடந்துச்சே, எத்தனை திருமணத்திற்கு நபிகள் நாயகம் அழைக்கப்பட்டார்கள். இன்னைக்கு அஜர்த்து இல்லாம ஒரு கல்யாணம் நடக்குதா? இருக்கிற அஜர்த்திலே பெரிய அஜர்த்து ரசூலுல்லாஹ் தானே. ரசூலுல்லாவை விட பெரிய அஜர்த்து இந்த சமூகத்தில் உண்டா? யாருமே கிடையாது. அவங்க தான் மார்க்கத்தை உலகத்துக்கு சொல்லித்தர வந்தவங்க. நீங்க 7 வருஷம் படிங்க, 70 வருஷம் படிங்க, எத்தனை வருஷம் படிச்சாலும் எந்த அஜர்த்து சொன்னதை படிக்க போறீங்க? மிகப்பெரிய அல்லாமா, பேரறிஞர், அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சொன்ன விஷயத்தை தானே நீங்க திரும்ப திரும்ப படிக்க போறீங்க. அவங்க சொன்னதை தானே உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்க போறீங்க. அப்படிப்பட்ட இறை தூதர் வாழுகிற காலத்தில் எத்தனை திருமணத்தில் அவர்கள் போய் பங்கெடுத்தார்கள். ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம் ஹதீஸ்ல. நபிகள் நாயகத்துடைய நெருக்கமான தோழர்களில் ஒருவர், எந்த அளவிற்கு நெருக்கம் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகிற காலத்திலேயே நாளை மறுமையில சுவர்க்கத்தை சென்றடையக்கூடிய சில மனிதர்களை, சில தோழர்களை பட்டியலிட்டிருக்கிறார்கள். இவங்கெல்லாம் கண்டிப்பா சொர்க்கவாசிகள் தான், நல்ல மக்கள் தான், அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவங்க தான், கண்டிப்பா இவங்க நரகவாசிகள் கிடையாது என்று சில மனிதர்களை பற்றி முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முன்னறிவிப்பு செய்தவர்களுடைய பட்டியலில் இடம்பெறுகிற ஒருத்தர் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த அப்துர் ரஹ்மான் எப்படிப்பட்டவர்? ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். மறுமையில சுவர்க்கத்தை கொண்டு உலகத்தில் வாழுகிற பொழுதே நற்செய்தி சொல்லப்பட்டவர். அத்தோடு மட்டுமில்ல, வரலாற்றில் இன்னைக்கு குலஃபாவுர் ராஷிதீன்கள்னு சொல்லுவோம், நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள். யார்கிட்ட போய் கேட்டாலும், பச்சை பிள்ளைகிட்ட கேட்டாலும் சொல்லும், அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இந்த ஆர்டரில் தான் நம்முடைய வாய் வார்த்தையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நிஜமாக அபூபக்கருக்கு அடுத்து, உமருக்கு அடுத்து 3வது இடத்திலே வைத்து போற்றப்படுகிற அளவிற்கு உஸ்மானை விட, அலியை விட முக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதப்படுகிற இடத்திலே யார் இருக்கிறார் என்றால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் தான் இருக்கிறார்கள். ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கிற நேரத்தில் அந்த ஆட்சி பொறுப்பை அடுத்தவர் தலைவர் நியமிக்கணுமே, அப்படி நியமிக்கிற பொறுப்பு யாரிடத்திலே வந்தது என்றால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் இடத்திலே தான் வந்தது. அவரை தான் எல்லாரும் பரிந்துரைத்தார்கள். உமர் அவர்கள் ஒரு டீமை போட்டு நீங்க முடிவெடுங்கப்பான்னு சொல்லும் பொழுது அப்துர் ரஹ்மான் கையிலே பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அந்த அப்துர் ரஹ்மான், நான் தயாரில்லை, நான் ஆட்சி தலைவராக வர விரும்பல, நான் கலீஃபாவாக வர விரும்பல, நான் வேற யாராவது தேர்ந்தெடுக்கிறேன் என்று அவர் தேர்ந்தெடுத்து தான் உஸ்மானை அடையாளம் காட்டுகிறார். அப்ப வரலாற்றிலே மிகச்சிறந்த இடத்திலே வைத்து பார்க்கப்படுகிற அளவிற்கு உயர்ந்த இடத்திலே வைத்து மதிக்கப்படுகிற அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் ஒரு நாள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். நபிகள் நாயகத்தை சந்திக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் அவருடைய ஆடையை பார்த்து விட்டு, நல்ல கமகமனு மனமா வந்திருக்கிறாரே, அத்தர் பூசிட்டு வந்திருக்கிறாரே, என்ன செய்திப்பா, ஆள் ரொம்ப சோக்கா இருக்கிறீர்கள், என்ன விஷயம் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ அவர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. யார்கிட்ட சொல்றாரு? அன்னைக்கு இருந்த அஜர்த்திலேயே பெரிய அஜர்த்தாக இருந்த, அல்லாஹ்வின் தூதராக இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்லுகிறார், எனக்கு திருமணம் ஆகிவிட்டது. இன்னைக்கு லோக்கல்ல இருக்கிற ரத்னக்கோட்டை அஜர்த்துல சொல்ல முடியுமா? என்கிட்ட சொல்லாம எப்படி கல்யாணம், எனக்கு தெரியாத, நான் வரலையே. அடுத்த கேள்வி அதான் இருக்கும். அவங்க வரலாற்று கல்யாணம் எப்படி, நமக்கு தெரியாம ஒரு கல்யாணமா? கல்யாணம் நமக்கு தெரியாம நடந்துச்சுன்னா வர வேண்டிய தேங்காய் யாருக்கு போச்சு? வாழைப்பழம் எப்படி போச்சு? கை மடக்கு கைக்கு வரலையே, நீ எங்கேயும் முடி எப்படியும் முடி, வர வேண்டிய தச்சனையாவது கொடுத்துருக்கலாமப்பா. அப்ப நபிகள் நாயகம் அந்த திருமணத்தில் போகலையே, நீங்க வந்து நின்று கொண்டுதான் திருமணம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் மதகுரு தேவையா? ஆலிம்கள் தேவையா? உலமாக்கள் தேவையா? எதற்கு வருகிறீர்கள்? கல்யாணத்துக்கு போனா கைமடக்கு தருவாங்க, அதுக்கு தானே வர்றீங்க. இஸ்லாத்துல இருக்கிறது என்று வருகிறீர்களா? எந்த ஆலிமும் அந்த எண்ணத்துல வரல. அவங்களுக்கே தெரியும் இஸ்லாத்துல அப்படி இல்லை. சம்பந்தப்பட்ட குடும்பத்தாரை கல்யாணத்தை முடிச்சுக்கலாம், எந்த புரோகிதரும் தேவையில்லை. ஆனாலும் அவர்கள் நம்மை அழைத்தால் நமக்கு வருமானம் கிடைக்கும், அதுதான் அதனுடைய பின்னணி. அதுக்காக வேண்டிய சில ஏற்பாடுகள் சாதாரண மக்கள் செய்ய முடியாத அளவிற்கு சில வித்தியாசமான காரியங்களை செய்து வைத்து, இதெல்லாம் உங்களால் செய்ய முடியுமா? நாங்க வந்தால் தான் செய்ய முடியும், அதனால எங்களை கூப்பிடுங்க. அதுல ஒரு துவா ஓத வேண்டியது. திருமண வீடுகளில் துவா ஓதுகிறார்கள். பெரிய நீட்டி முழக்குகிற ஒரு துவா, அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா
கமா அல்லஃப்த பைன ஆதம் வ ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். ஆரம்பிப்பார் அஜர்த், இறைவா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அம்மையார் அவர்களும் எப்படி இணை பிரியாமல் வாழ்ந்தார்களோ அதே போல இந்த இரண்டு தம்பதிகளையும் நீ வாழச் செய்வாயாக. இப்படியே ஆரம்பிச்சு ஒவ்வொரு நபிமார்களையாக சொல்லி அவருடைய மனைவிமார்களுடைய பெயரை சொல்லி இரண்டு பேரும் வாழ்ந்த வாழ்க்கையை போல இவர்களை நீ வாழவை. அது ஓடும், அரை மணி நேரம் ஓடும். வார்த்தைக்கு வார்த்தை, இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு ஆமீன் சொல்லி ஆமீன் சொல்லி பக்தி பரவசத்தோடு குடும்பத்தார் முழுக்க தலையில தொப்பியை போட்டு முக்காடை போட்டு பத்தியை பொருத்தி வச்சு மோடி இவ்வளவு பெரிய துவா நமக்கு செய்ய முடியுமா? அஜர்த்து வந்தாதான் லாய்க்கு, நம்மளால முடியாது. அந்த சித்திரத்தை உருவாக்குவதற்கு இதற்கும் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் உண்டா? நபிகள் நாயகம் கல்யாண வீடுகளுக்கு, சில வீடுகளுக்கு வாழ்க்கையில போயிருக்கிறாங்களே, அவங்க கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்களே, அந்த மாதிரி நேரத்தில் என்றைக்காவது இப்படி ஒரு நீண்ட துவாவை அல்லாஹ்வின் தூதர் ஓதினார்களா? ரசூலுல்லாஹ் ஓதவில்லை என்று சொன்னால் அந்த திருமணத்திற்கு அப்படிப்பட்ட துவா இல்லை என்று தானே அர்த்தம். நமக்கு வழிகாட்டி யார்? நம்முடைய அஜர்த்தா? நம்ம ஊர் தலைவர்களா? மாவட்ட ஜமாத்துல் உலமாவா? வட்டார ஜமாத்துல் உலமாவா? யார் வழிகாட்டி? வழிகாட்டி யார்? அல்லாஹ்வுடைய தூதர் தானே. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த திருமணத்திலையும் இப்படி ஒரு துவா ஓதவே இல்லைங்க. பிறகு இவங்க ஓதுறாங்கன்னா அப்ப இவர்களாக ஒன்றை உருவாக்கி வைத்து சில செட்டப்புகளை, சில கட்டமைப்புகளை, சில சடங்குகளை பொதுமக்கள் செய்ய முடியாது, அடுத்தவர்களை சார்ந்துதான் நிக்கணும், அந்த ஒரு ஏற்பாட்டை செஞ்சுட்டா நமக்கு வருமானம் கிடைக்கும். எந்த அளவிற்கு அவர்களுடைய வருமான மோகம் எல்லை மீறி போய்விட்டது என்று சொன்னால், அந்த துவாவை படித்து பார்த்தால், அதனுடைய பொருளை கேட்டால், பல தாய்மார்களும் தந்தைமார்களும் தலையில துணியை போட்டுட்டு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும், வளமா இருக்கணும்னு கண்ணீர் மல்க ஆமீன் ஆமீன் போடுறீங்களே, அதனுடைய தமிழ் அர்த்தம் தெரிந்தால் கண்ணீர் மல்க ஆமீன் சொல்ல மாட்டீங்க, அந்த துவாவை ஓதுற ஆலிம்சா கழுத்தை நெருப்பீங்க. அடே பாவி, இதையா ஓதுற? இப்படியா கேட்கிற அல்லாஹ்விடத்துல? ஏன் அப்படிப்பட்ட கொடுமையான விஷயங்களை துஆ என்ற பெயரிலே ஆலிம்கள் அந்த திருமண வீட்டிலே ஓதி கொண்டிருக்கிறார்கள். என்னெல்லாம் ஓதுவாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். துஆ சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் சொல்வார், அல்லாஹும்ம அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன நூஹின் வ ஃபாரிஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இறைவா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மனைவி ஃபாரிஸா அவர்களையும் எப்படி வாழச் செய்தாயோ அதுபோன்று இணக்கத்தோடு இவர்களை நீ வாழச் செய்வாயாக. கேட்டா நல்லா இருக்குத, புருஷன் பொண்டாட்டி நல்லா வாழ்ந்த மாதிரி வாழட்டுமப்பா, இப்ப என்ன இதுல என்னப்பா குறை நீங்க நினைக்கலாம். இந்த பொண்டாட்டி எப்படிப்பட்ட பொண்டாட்டி தெரியுமா? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அவரை மாதிரி வாழணும் இவர் வாழ்த்தினாரே. திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது? லரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ராத நூஹ் வ இம்ராத லூத். இறை மறுப்பாளர்களுக்கு இரண்டு பேரை அல்லாஹ் உதாரணம் காட்டுகிறான். ஒரு காஃபிர் என்றால், அல்லாஹ்வை நிராகரித்த குற்றவாளி என்றால், அவனுக்கு உதாரணம் சொல்லுகிற அளவிற்கு மகா கெட்டவர்களாக இரண்டு பெண்மணிகள். உதாரணம் சொல்ற அளவுக்கு இருந்தா எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு பெண்ணை நிலவுக்கு உதாரணம் காட்டுவோம். அப்ப நிலவு பெண்ணை விட எத்தனை மடங்கு ஒளி. கம்பேர் பண்ணுனா ஒரு மலைக்கும் மடுவுக்கும் உண்டான வித்தியாசம் ஒப்பிட்டு சொல்லவே முடியாது, அவ்வளவு பாரதூரமான வித்தியாசம் இருக்கும். அப்படி உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒன்றைத்தான் தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஒன்றோடு ஒப்பிடுவார்கள். உலகத்தில் இருக்கிற காபிர்கள் எல்லாம் பிச்சை எடுக்கிற அளவிற்கு குஃப்ரில் மூழ்கி போய் இறை நிராகரிப்பின் அடித்தட்டில் போய் நிற்கக்கூடிய இரண்டு பெண்மணிகள் இருக்கிறார்கள் என்றால் அதில் ஒரு பெண்மணி நூஹ் நபியினுடைய மனைவி என்று அல்லாஹ் குர்ஆனிலே சட்டம் சொல்லுகிறான். அந்த பொம்பளை மாதிரி இருந்துராதீங்க, மகா கெட்ட பொம்பளை, அல்லாஹ் மறுத்த பொம்பளை. உங்க பிள்ளைய கெட்டி கொடுத்தீங்க இப்படி வாழ்றதுக்கா? இதுக்கு தான் ஊர்காரங்களையெல்லாம் அழைச்சியலா? இதுக்கு தான் விருந்து போட்டியலா? இதுக்கு தான் அஜர்த்த துவா சொன்னீங்களா? காபிரா போய் மறுமையில நாசமா போகட்டும், இதுதான் உங்களுடைய கோரிக்கையின் பின்னணியா? நீங்க நினைக்கிறீங்க அஜர்த்து நல்லது தானே கேட்பாரு, அது எப்படி கெட்டதை கேட்பாரு? கேட்டுட்டாரு, அது எப்படி கேட்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்களே? உங்களுடைய திருமணங்களில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களே, அதற்கு என்ன அர்த்தம்? நிறைய துவா செய்யணும், ரொம்ப நேரம் செய்யணும், நேரம் கூட கூட காசு கூடும்ல, அதுக்கு தான் இந்த பின்னணி. நீங்க 5 ரூபா கொடுத்து பாருங்க, 5 நிமிஷத்துல துவா முடிச்சிருவார்.
ரசூலுல்லாஹ் ஒரு 2 வரி துவா இருக்குது, அதை கூட ஓத மாட்டார். 5 ரூபா கொடுத்து பாருங்களேன் இன்னைக்கு. ஆகா இவன் கஞ்ச பிசினாரி போல இருக்குதே, கல்லுல இருந்து நாரை உரிச்சாலும் உரிக்கலாம், இவன்கிட்ட இருந்து காசை உரிக்க முடியாது போல இருக்குதப்பா, போடு. இவனுக்கெல்லாம் 1/2 மணி நேரமாவது 1 மணி நேரமாவது, 5 நிமிஷமே ரொம்ப அதிகம். ரசூலுல்லாஹ் சொன்ன துவா 2 வரி, 5 நிமிஷம் தேவையில்லை, 1 நிமிஷம் கூட தேவையில்லை. பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். முடிஞ்சிருச்சு துவா. மணமக்களுக்கு வாழ்த்தி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய கோரிக்கை அவ்வளவுதான். திருமண நேரத்தில் அவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சுட்டு போய்கிட்டு இருப்பாங்களா? அதை விட்டுவிட்டு இத்தனை பெரிய நீண்ட நெடிய துவாவின் பின்னணி அவன் சம்பந்தப்பட்ட குடும்பத்தாரை திருப்திப்படுத்துவது. அதிலே துவா செஞ்சுட்டே வருவாங்க. அல்லாஹும்மா அல்லிஃப் பைனஹுமா கமா அல்லஃப்த பைன யூசுஃப் வ சுலைஹா அலைஹிமஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். யா அல்லாஹ், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மனைவி சுலைஹா அவர்களும் எப்படி வாழ்ந்தார்களோ அதே போன்று இவர்களையும் நீ இலை பிரியாமல் வாழச் செய்வாயாக. அது என்ன சுலைஹா யாரு? வரலாற்றில் தேடி பாருங்க, குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ சுலைஹான்னு ஒரு பொம்பளை பத்தி பேச்சு இருக்குதா? யூசுப் நபியுடைய பேர் இருக்குது, சுலைஹாங்கிற அவங்களுடைய மனைவியை பத்தி குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் எங்கேயும் பேர் இல்லை. இவங்களா ஒரு பேரை வச்சுக்கிட்டாங்க. யார் அந்த பொம்பளை அப்படின்னு கேட்டா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வீட்டில் தங்கி இருந்தாங்கல்ல, மன்னர் வீட்டில், அந்த அமைச்சருடைய புஞ்சாதி தான் இவ. அந்த பொம்பளையை கட்டிக்கிட்டாங்க. இந்த பொம்பளை எப்படிப்பட்ட பொம்பளை? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இந்த பெண்ணுடைய பின்னணியை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகு நிறைந்த வாலிபர். எவ்வளவு அழகு, பார்க்கிறவர்களை எல்லாம் ஈர்க்கிற அளவிற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போயிட்டு இருந்தாங்களே, போயிட்டு வந்து ஒவ்வொரு நபிமார்களையும் மேராஜில் பார்ப்பாங்க. ஒரு வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்ப்பாங்க, ஒரு வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்ப்பாங்க, ஒரு வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்ப்பாங்க, ஒரு வானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்ப்பாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் ஒவ்வொரு இறை தூதர்களை பார்த்து அவர்கள் எப்படி இருந்தார்கள் எல்லாத்தையும் வர்ணிப்பாங்க. அப்படி வர்ணிக்கும் போது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வர்ணிக்கிறாங்க. யூசுப் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உலகத்தின் அழகிலே சரி பாதி கொடுக்கப்பட்டிருந்தார். இன்னைக்கு இருக்கிற அழகுன்னு சொல்லணும்ல, உலகத்தில் எதுவெல்லாம் அழகு அழகு என்று சொல்லுகிறோமோ எல்லா அழகையும் சேர்த்து ஒரு பக்கத்தில், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை மறுபக்கத்தில் வச்சா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மொத்த உலகத்தின் அழகில் பாதி அழகு. இன்னைக்கு எத்தனை பேர் பத்தி என்ன அழகுடா, எப்படி சூப்பரா இருக்கா, தீயா இருக்கிறா, எத்தனை வர்ணனை, எல்லாத்தையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்குள்ள அடங்கி போகும். அப்படிப்பட்ட அழகின் மொத்தத்தை கொடுக்கப்பட்டவர்கள் யூசுப் நபி. ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறாங்க. அப்படிப்பட்ட யூசுஃபை பார்த்த உடனே இந்த பெண்ணுடைய உள்ளத்தில் தப்பான எண்ணம் வருகிறது. தவறு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாள். நினைச்சவ என்ன செய்யறா? ஒகல்லக்கத்தில் அபுவாப் ஓ காலத்தை ஹைத்தலக். ஒரு நாள் தனியாக இருக்கும் பொழுது வீட்டு வாசல் கதவுகள் அனைத்தையும் அடைத்துவிட்டு தனது கெட்ட ஆசைக்கு இணங்குமாறு யூசுஃபை அழைக்கிறாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுகிறார்கள். இவள் விடாமல் துரத்துகிறாள். மீண்டும் ஓடுகிறார்கள். பிடித்து ஆடையை பிடித்து இழுக்கிறாள். ஆடை கிழிந்தாலும் பரவாயில்லை, ஓடுகிறார்கள். அவளுடைய கொடும் பிடியிலிருந்து தப்பித்து பெரும் பாவத்தில் வீழ்ந்து விடாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடுகிறார்கள் ஓடுகிறார்கள். கடைசியில் ஓடி வந்து வாசல் கதவை திறந்து வெளியிலே வந்தால் இந்த பெண்ணுடைய கணவன் அமைச்சர் வந்து நிற்கிறான். தப்பு செய்ய நினைச்சதையாவது சரி, பொம்பளை ஏதோ ஒரு கெட்ட எண்ணம் முசீபத்து வந்துருச்சு, ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் சூழ்நிலை அமைஞ்சு போச்சா, எவ்வளவு பெரிய நல்ல மனுஷனா இருந்தாலும் கெட்டு போவான் என்று அதை கூட ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளலாம். மன்னிப்பு கேட்டு அதற்கு சரி என்று ஒத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கப்புறம் அடிக்கிறா பாருங்க பல்ட்டி. வெளியில வந்த உடனே புருஷங்காரனை பார்த்த உடனே போடுறா ஒரு அழுகைய. பாத்தியலா இந்த யூசுப் செஞ்ச வேலையை பாத்தியலா? என்னமா வேலை செஞ்சான்? உங்க புஞ்சாதி கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணிட்டான். இவளை சும்மா விட்டு வைக்கலாமா? செஞ்சதெல்லாம் நீ சரி, செஞ்சதான் செஞ்ச போய் தோழன் விடலாம்னு நினைச்சா எதுவும் தெரியாத செய்யாத அந்த அப்பாவி இடத்துல நல்ல மனிதர் மீது பழிய போட்டு அவர் குற்றவாளி என்று சித்தரித்து அவரை தண்டனைக்கு உட்படுத்தி கடைசியில் அவளது பேச்சை கேட்டு சிறை கொட்டடிக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தள்ளப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட கொடுமை! இப்படிப்பட்ட கொடுமையை செய்தவளாம் அந்த சுலைஹா.
இந்த சுலைகாவும் அந்த யூசுப் நபியும் எப்படி வாழ்ந்தார்களோ அப்படி வாழ வேண்டுமா இந்த மணமக்கள்? கேட்பது யார்? அஜர்த்து கேட்கிறார். ஆமீன் போடுறது யார்? பெத்தவங்க ஆமீன் போடுறாங்க. போடுவீங்களா? இதுக்கு தான் பிள்ளைய கட்டி கொடுத்தீங்களா? பிள்ளையனுடைய பாலியல் தேவை முறையான வடிகால் அமைத்து கொடுக்கப்பட வேண்டும் என்று மாப்பிள்ளையை பார்த்து கட்டி விடுச்சியலா? இல்லை என்றால்